ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கு உண்டான தலிகையில் முதல் ஐட்டம் பார்த்தேன்னாக்கா ஒரு கர்நாடகா பிராமின் ஸ்டைல் ஒரு அவரைக்காய் போட்டு ஒரு சாறு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பொடி ரெடி பண்ணி இந்த அரைச்சி விட்டு இதை போட்டு எப்படி பண்ணுறதுன்னு. சாம்பார் இல்லை, இது சாறு. இது சாத்துக்கும் நல்லாயிருக்கும், முத்தைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்னு பார்த்தாக்கா 2 டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில். இது காஷ்மீரி சில்லி, அதனால் கொஞ்சம் நிறையா எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு கப்பு தேங்காய், ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு இந்த சைஸுக்கு சின்ன எலுமிச்சம் பழ சைஸுக்கு புளியை நனைச்சின்னு கொஞ்சமாக வெல்லம். அவரைக்காய் கொஞ்சமாக மைக்ரோவேவில் வேக போட்டு அந்த ஜலத்தை வடிகட்டின்ட்டேன். எதுக்குன்னா பொட்டாசியம் ரிச் வெஜிடபிள்ஸில் நீங்கள் வடிகட்டிட்டேன்னா பொட்டாசியம் கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகும். கிரியேட்டின் ஜாஸ்தி இருக்கிறவா, கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவா இந்த மாதிரி யூஸ் பண்ணேல் அப்படின்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹாய் ஆல், நான் ஒரு கர்நாடகாவில் உள்ள பிராமின்ஸ் பண்ணுற ஸ்டைலில் ஒரு சாறு பண்ணுறேன். அவரைக்காய் போட்டு நான் பண்ண போகிறேன். பட் இதை ஜென்ரலாகவே அவள் என்ன பண்ணுவா, இந்த அவரை காலு இருக்கு இல்லையா, அந்த காலு போட்டு பண்ணுவா. நான் இன்னைக்கு அவரைக்காய் போட்டு பண்ணுறேன். இது ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடியது தான். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு தனியா, ஜீரகம், கடுகு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நெய் குத்தி மிளக பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வத்த மிளகா, கருவேப்பிலையெல்லாம் வறுத்து எடுத்துட்டு எல்லாத்தையுமே ஒரு பொடி பண்ணி எடுத்துக்கணும். அந்த நெய்ல பொரியறதுனால அந்த மிளகோட வாசனை, அந்த ஃப்ளேவர் அந்த குழம்புல ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுல பருப்புகள் கிடையாது. நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜென்ரலா அரைச்சி விட்ட சாம்பார்லாம் பண்ணச்ச கடலப்பருப்புலாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அது இதுல கிடையாது கண்டிப்பா. அதே போல நம்ம துவரம்பருப்பு வேக வச்சு சாம்பார் மாதிரி ஆட் பண்றதும் இதுல கிடையாது. ஸோ நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்றேனோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது முத்தைக்கும் நல்லா இருக்கும், சாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ நான் இப்போ வானொலி சுட்டுடுத்து ஃபஸ்ட்டு தனியாவை போட்டுக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தட் சஜஷனில் போகும். நேற்றுக்கு சண்டே பஜார் போயிட்டு வந்தது செம்ம எக்ஸாஷன். காரணம் என்னன்னா வெயிலும் இருந்தது, பயங்கர க்ரௌடு. வர வர முடியல க்ரௌடெல்லாம் போனாக்கா. அப்படியெல்லாம் நிறைய நான் எதுனாலுமே ஹோல்சேல் மார்க்கெட்ல போய் அப்படி வாங்குற ஒரு பர்சன். எனக்கு நேற்றுக்கு ரொம்பவே இதுவாயிடுத்து. போராத குறைக்கு நான் இந்த ஹெவி வெசல் வேற வாங்கிட்டேன்னா, அது ஒரு பர்பஸ்க்கோசரம் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால அதை வேற தூக்கிண்டு நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுத்து. ஸோ இப்போ ஜீரகத்தை ஆட் பண்ணிட்டேன், கடுகையும் ஆட் பண்ணிட்டேன், வெந்தயத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஜீரகம், கடுகு எல்லாம் நல்லா படபடான்னு பொரிஞ்செடுத்துனாக்க தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நெய் குத்தி மற்ற சாமான்கள் எல்லாம் வறுக்கலாம். அவரைக்காலு போட்டு பண்ணுறதா இருந்தாக்கா, அதாவது தட் இஸ் மொச்சை நம்ம ஊரில் சொல்கிறது. இப்போ பொரிய ஆரம்பிச்சுடுத்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு தான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சூட்டில் கரெக்டாக அது பொரிஞ்சிடும். நீங்கள் அந்த மொச்சை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா, வேக வச்ச மொச்சையிலேருந்து கொஞ்சம் பார்ட்டை அரைக்கிறதுல போட்டுட்டு மிச்சத்தை குழம்புல போட்டுக்கலாம். நான் அவரைக்காய் போட்டு பண்ணுறதுனால அரைக்கிறதுல எடுத்துக்க போகிறதில்ல. இப்போ இதை நான் ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ தனியா, வெந்தயம், கடுகு இதெல்லாமே நான் நல்லா வறுத்துன்ட்டு அதில் பெருங்காயத்தையும் போட்டு பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு
1/2 டீஸ்பூன் நெய் குத்திட்டு மிளகை மட்டும் இப்போ தனியாக வறுத்துக்கிறேன். மிளகை வந்து நெய்யில் பொரிச்சு அதுக்கப்புறமா அந்த பொடி அரைக்கிறதுல சேர்த்துனோம் அப்படின்னாக்கா ரொம்ப மணமாக இருக்கும். மிளகு வந்து நல்லா படப்படான்னு பொரிய ஆரம்பிக்கிறச்ச அதே நெய்லியே இந்த நம்ம வத்த மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ வறுத்துண்டாச்சு. வறுத்துண்டதை எடுத்து தனியாக வச்சுடலாம். நெய்யில வறுத்த மிளகு அப்படியே பொங்கல் வாசனை அடிக்கிறது நல்லா இருக்கு. இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணி விடுறேன். இதையும் சேர்த்து போட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வரேன். அசத்தலான வாசனையோட பொடி ரெடியாக எடுத்து நான் இந்த பொடியை வந்து கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மற்ற சாமான்களை இதே மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். அதே மிக்சிலேயே நான் இப்போ வந்து தேங்காயை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த புளியை அரைச்சி வச்சேன் இல்லையா, இதை கரைச்சிக்க வேண்டாம், இதோடையே சேர்த்து அப்படியே அரைச்சிக்கலாம். இதில் வந்து அந்த கோந்து புளியங்கொட்டையெல்லாம் இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதை அரைக்கிறச்ச ரொம்ப இம்சை பண்ணும் நமக்கு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, வெல்லம். இதில் பார்த்தேன் அப்படின்னாக்கா பட்டை கிடையாது. ஜென்ரலாகவே கர்நாடகா சாம்பார் அப்படின்னாலே கொஞ்சம் பட்டை போடுவா. இந்த சாம்பாரில் பட்டை இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை நாங்கள் இல்லை எனக்கு ட்ரெடிஷ்னலாக பட்டை இல்லைன்னா அது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த குழம்புல வந்து பட்டை கிடையாது. ஸோ இதை நான் இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதை ஜலம் குத்திருக்கேன் இல்லையா, அதனால் பேஸ்ட்டாக வெழுமோனா அரைச்சின்னு வந்துடலாம். ஸோ இந்த கலராக இருக்கேன்னு நினைக்காதீங்கோ, நம்ம இன்னும் அந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணிச்ச கலர் வந்துடும். இது ஏன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணதுனால இந்த கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம அவரைக்காய் சாறு பண்ணிடலாம். வறுத்து சாமான்கள்லாம் எடுத்துட்டேன் இல்லையா, அதே வானலியிலே எடுத்துட்டுருக்கேன். இதில் இருக்கிறதெல்லாம் பெருங்காயம்தான். இப்போ நான் அவரைக்காயை மைக்ரோவேவில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வச்சுட்டு அந்த ஜலத்தை வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் எதுவுமே தாளிக்கிற சாமான்லாம் ஆட் பண்ணலை. ஸ்ட்ரைட்டாகவே அவரைக்காயை அதோடு ஆட் பண்ணி இதோட கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் கொதி வரட்டும். அப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சுட்டு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுத்து. நான் இப்போ வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு வறுத்து பொடி பண்ண மஞ்சப்பொடி வெந்தய பவுடரை வந்து அதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். ஸோ ஜலம் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. இப்போ அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து பச்சையாக புளி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் நேரம் கொதித்து பச்சை வாசனை போகட்டும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்தி ஆட் பண்ணின்னு வரேன். கொஞ்சம் நீர்க்க வேணும்னா நீங்கள் நீர்க்க போட்டுக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து நம்ம ஈவன் இந்த பொடியில் கூட நம்ம வந்து இது ஆட் பண்ணலை, பருப்பெல்லாம் ஆட் பண்ணலை. அதனால் ரொம்ப கெட்டி ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்திக்கோங்க. எனக்கு இருக்கிற 2 பேருக்கு எவ்வளோ கம்மியாக பண்ணணும்னு நினச்சாலும் அளவு ஜாஸ்தியாகவே வருது. எனக்கு என்னோடய நேச்சரே கொஞ்சமாக பண்ண தெரியல எனக்கு. இந்த குழம்பு அரைச்சி விட்டது கொதிச்சுன்னு இருக்கு. காயில் வந்து நல்லா அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் இறங்கட்டும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சாதத்தை சைடில் வச்சுடலாம். அது பாட்டுக்கு சவுண்டு வரட்டும். இப்போ நல்லா பார்த்தேன்னாக்கா நுரைச்சின்னு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச எல்லா பொடியுமே ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான் கும்பாச்சி. இப்போ பாருங்க கலர் நல்லா செவந்து வந்துடுது. நான் வந்து கம்ப்ளீட்டாக காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். வேணுன்னா நீங்கள் இந்த தேங்காய் அரைக்கிறச்ச இன்னும் காரம் வேணும்னு நினைக்கிறவா பச்சை மிளகா கூட அரைச்சிக்கலாம் சேர்த்து. நேற்றுக்கு இந்த இதுலேருந்து சென்னையிலேருந்து வரைச்சி இந்த நல்ல காரம் பொடியோ என்னமோ ஒரு ஆந்திரா ஸ்டைல் வாங்கினேன் இல்லையா, அது நல்லா வைத்த பதம் பார்க்குறது
ஸோ அதனால் இன்றைக்கி எங்கள் ஆற்றுல காரமே இல்லாமல் தான் ஒரு குழம்பு. நீங்கள் வேணால் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சு விட்டுனா இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்ட வேண்டிதான். பார்த்தெல்லாம் நல்லாவே அந்த மேலே அந்த கலரில் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுட்டேன். கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இதை ட்ரெடிஷ்னலாக அந்த அவரைக்கால் வச்சு பண்ணுவா. நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா எந்த காய்கறி வேணாலும் போட்டு இந்த பேஸ் ஐட்டம் இப்படின்னு வச்சு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே இல்லை, நல்ல அந்த நெய்யில் வறுத்த மிளகோட வாசனை குழம்புல ரொம்ப ஒரு மாதிரி என்ஹான்சிங்காக தெரியறது. கண்டிப்பாக உடம்பு முடியல, ஜுரமாக இருக்குது, சளியாக இருக்குன்னா கூட இந்த குழம்பு பண்ணி சாப்பிட்லாம். நாக்குக்கு உணக்கையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ பக்கத்தில் சாதம் வந்து சவுண்டு வந்துடுது, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த குழம்பும் ரெடி ஆகிடுது. அடுத்தாப்பில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காய் ஒன்று பண்ணிடலாம். கர்நாடகா பிராமின் ஸ்டைல் நோ ஆனியன் நோ கார்லிக் ஒரு சாறு ரெடி ஆகிடுது நமக்கு. ஸோ வானலியை ஆன் பண்ணி வச்சுட்டேன். கத்திரிக்காயை கட் பண்ணி ஜலத்தில் போட்டுருக்கேன். உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா பேசிக் தாளிப்புகள் தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தான். கொஞ்சம் செவக்கட்டும். பருப்பு செவக்கிற நேரத்தில் கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணினா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எள்ளு வந்து பொரியணும் நல்லா. வெள்ளை எள்ளு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸு. நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாவோ இல்லைன்னா பேடிகை சில்லியோ எது கிடைச்சாலுமே நல்லா காய வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துட்டேன்னாக்கா நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சுடுத்து, கரெக்டாக இருக்கும் வாசனை. இப்போ கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது குக்கார நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு போட்டுட்டு இது வெந்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு இதோடு ஆட் பண்ணலாம். இந்த கரண்டியில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த இதை வதக்கறச்ச சம்டைம்ஸ் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. சத்தம் வராமல் இருக்கே தவிர இந்த அடியில் ஒட்டினதை வந்து இப்போ எடுக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் அது சாஃப்டாக இருக்குது. மெட்டல் ஸ்பேட்சுலா போட்டால் தான் நமக்கு அது ஈஸியாக வரும். இப்போ உருளைக்கிழங்குமே ஆட் பண்ணிடலாம்.
ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து குக் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதில் போட்டு வதக்க கத்திரிக்காய் வதங்குற வேலைக்கு கரெக்டான பதத்தில் உருளைக்கிழங்குமே வெந்துடும். உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு போட்டு மைக்ரோவேவில் வச்சேன். ஸோ அதனால் இதுக்கு கத்திரிக்காய்க்கு என்ன உப்பு போட்டோமோ அதுவே போதும். இது இன்னும் நல்லா வதங்கணும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காய் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நான் சர்விங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இன்றைக்குண்டான தளிகை முடிஞ்சு போயிடும். நமக்கு இன்றைக்குண்டான தளிகை ரெடியாக எடுத்து இன்றைக்குண்டான ஸ்பெஷல் டிஷ் பார்த்தேன்னாக்கா அவரைக்காய் போட்டு கர்நாடகா பிராமின் ஸ்டைலில் ஒரு சாறு பண்ணியிருக்கேன். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு வதக்கல், பருப்பு பொடி இருக்குது, சாதம், தயிர் இருக்குது. ஸோ இன்றைக்குண்டான தளிகை ரெடி. உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்க. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.